வேணாக்கா நீங்க உங்களுக்கு இருக்கா அக்கா நீங்க உங்களுக்கு இருக்கா அக்கா நீங்க உங்களுக்கு இருக்கீங்க அக்கா வேணாம் வேணாக்கா வேணாக்கா உங்களுக்கு இருக்கா உங்களுக்கு இருக்கா அக்கா உங்களுக்கு தலைவர தலைவர 100 பணம் போடுங்க. எங்களுக்கு போட்டியா கடையை நடத்துறீங்களா? ஆக்ரோஷத்துடன் இப்படி ஒரு செயல். வேணாக்கா நீங்க உங்களுக்கு இருக்கா அக்கா நீங்க உங்களுக்கு இருக்கா அக்கா நீங்க உங்களுக்கு இருக்கீங்க அக்கா வேணாம் வேணாக்கா வேணாக்கா உங்களுக்கு இருக்கா அக்கா உங்களுக்கு வீடியோ எடுங்க, நீங்க எடுங்க. பூஜை கடைக்குள் புகுந்து அடித்து நொறுக்கிய தாய் மற்றும் மகள். வீடியோ வெளியாகிய பரபரப்பு சம்பவம். கரூர் மாவட்டம் குளித்தலை வைகடலூர் அக்ரஹாரம் பகுதியை சேர்ந்தவர் தான் மோகன சுந்தரம். இவரு குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோவில் நிர்வாகம் சார்பில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய கடையை ஏலம் எடுத்து நடத்திட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த வருஷம் ஏலம் எடுக்காததால கோவில் பக்கத்துல மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வாடகை கட்டிடத்துல பூஜை பொருட்கள் வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காராமா. இந்த நிலையில தான் கடம்பூர் கோவில் தெருவில் வசிக்கக்கூடிய லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் ஏலம் எடுத்து இப்போ கோவிலுக்குள்ள பூஜை பொருட்கள் வியாபாரமும் செஞ்சுட்டு வரதா சொல்லப்படுது. இதனை அடுத்துதான் சரவணன் அவருடைய கடைய கோவிலுக்கு பக்கத்திலேயே தொடர்ந்து நடத்திட்டு வந்தத லக்ஷ்மிங்கிற பெண் எதிர்த்துட்டு வந்ததாகவும் கூறப்படுது. இந்த நிலையில தான் லக்ஷ்மி தன்னோட மகளோட சேர்ந்து கையில சிமெண்ட் கல்லோட சரவணனுடைய கடைக்குள்ள புகுந்து அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி ஷோகேஸ், ஃப்ரிட்ஜ் மற்றும் பல பூஜை பொருட்களை உடைச்சும் சில பொருட்களை தூக்கி வீசி கடையை சேதப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பையை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாம கடையுடைய முன்னிலையில நின்னு நான் இந்த ஏலத்துக்கு 16 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன்னு சரவணனை மோசமான வார்த்தைகளால திட்டி அங்கிருந்து தாய் மற்றும் மகள் 2 பேருமே போனதாகவும் கூறப்படுது. இந்த சம்பவம் குறித்த நிகழ்வை சரவணன் தன்னுடைய செல்போன்ல வீடியோவா எடுத்து குளித்தலை காவல் நிலையத்துல புகார் கொடுத்ததாகவும் கூறப்படுது. போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்திட்டு வரதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.